ஒரு சில பரிவர்த்தனைகளுக்கான கட்டணங்களை நவம்பர் 1ஆம் தேதி முதல் SBI கார்ட்ஸ் நிறுவனம் மாற்றி அமைக்க உள்ளதா அறிவிப்பு வெளியாகியிருக்கு. அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியான SBI இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள தன் கிளைகள் மூலமா பல்வகை வங்கி சேவைகளையும் அளித்து வருகிறது. 16,000 கிளைகள் கொண்டுள்ள ஸ்டேட் வங்கி குழுமம் இந்தியாவிலேயே அதிக அளவிலான கிளைகள் கொண்டுள்ள வங்கியா இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போது 25,000 முதல் 1 லட்சம் வரையிலான ஆன்லைன் பரிவர்த்தனைகளுக்கு ரூபாய் 2 கட்டணமும், 1 லட்சம் முதல் 2 லட்சம் வரையிலான பரிமாற்றங்களுக்கு ரூபாய் 6 கட்டணமும், 2 முதல் 5 லட்சம் வரையிலான பண பரிமாற்றத்திற்கு 10 ரூபாய் கட்டணமும் வசூலிக்கப்பட்டு வருது. இந்த நிலையில ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி தனது வங்கியில கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு தனது கட்டண அமைப்புகளின் புதிய திருத்தம் கொண்டு வந்துள்ளதா அறிவித்திருக்கு. ஒரு சில பரிவர்த்தனைகளுக்கான கட்டணங்களை நவம்பர் 1ஆம் தேதி முதல் SBI கார்ட்ஸ் நிறுவனம் மாற்றியமைத்துள்ளதா சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. அதன்படி கல்வி கட்டணங்களை நேரடியாக பள்ளிகள், கல்லூரிகள், ஒருவரின் இணையதளங்கள் அல்லது பாயிண்ட் ஆஃப் சேல் இயந்திரங்களின் மூலமாக கட்டினால் எந்த கூடுதல் கட்டணமும் கிடையாது என அறிவித்திருக்கு. இதுவே ஸ்டேட் வங்கியின் கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டை பயன்படுத்தி 3ஆம் தரப்பு தளங்களான கிரெடிட், செக் போன்ற வங்கி சேவைகளை பயன்படுத்துவோருக்கு அந்த சேவைக்காக 1% கூடுதலாக SBI கார்டு கட்டணமாக வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமில்லாமல் உங்கள் மொபைல் வாலெட்டுகளுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே அனுப்பினால் இத்தகைய ஒவ்வொரு பரிமாற்றத்துக்கும் பரிவர்த்தனை தொகையிலிருந்து 1% கட்டணமாக வசூலிக்கப்படும் என்று SBI அறிவித்திருக்கு. இது இந்த வங்கியின் கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்களை நேரடியாக பாதிக்கும். இந்த கட்டணங்கள் இதற்கு முன்பு இல்லை. அதேவேளை இத்தகைய கட்டணமும் வசூலிக்கப்படுவது குறிப்பிட்ட சில பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே பொருந்தும். இந்த விதிமுறை வரும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் தங்களது மொபைல் செயலிகளை பயன்படுத்தும் போது அதனால் கூடுதல் கட்டணம் ஏதேனும் வசூலிக்கப்படுமா என்று தெரிந்து கொண்டு பயன்படுத்துவதன் மூலம் கூடுதல் கட்டணம் செலுத்துவதிலிருந்து தப்பிக்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.